mitochondrial haplogroup is definitely showing Middle Eastern markers here. இயேசு கிறிஸ்து உடலில் சுற்றப்பட்ட துணிக்கும் இந்தியாவிற்கும் என்ன தொடர்பு? புனித வெள்ளியன்று சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் உடல் இறக்கப்பட்ட பிறகு அவரது உடலை சுற்ற பயன்படுத்தப்பட்ட துணியாக கத்தோலிக்கர்களால் போற்றப்படும் துணியானது டுரின் திருவுடை என அழைக்கப்படுகிறது. இது 4.4 மீட்டர் நீளம் மற்றும் 1.1 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு லினன் துணியாகும். அதில் ஒரு மனிதனின் முன்பக்க மற்றும் பின்பக்கத்தின் மங்கலான உருவம் உள்ளது. சிலுவையில் அறையப்பட்டதற்கான காயங்களை காட்டுவது போன்ற தழும்புகளும் அதில் காணப்படுகின்றன. இத்துணியில் பதிந்துள்ள மனித உருவத்தை அதன் இயல்பான செபியா நிறத்தில் பார்ப்பதை விட ஒரு கருப்பு வெள்ளை புகைப்பட நெகட்டிவில் மிக தெளிவாக காண முடியும். இத்தன்மையை 1898 ஆண்டில் அதனை முதலாக படமெடுத்த செகண்டோபியோ என்பவர் கண்டறிந்தார். இந்த திருவுடையின் அதிகாரப்பூர்வ வரலாறு 1354 ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. அப்போது இது வடமத்திய பிரான்சில் உள்ள ஒரு கிராமமான லிரேவில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றில் முதலாக காட்சிப்படுத்தப்பட்டது. 1453 சவோய் வம்சத்தால் இவ்வுடை கையகப்படுத்தப்பட்டு பின்னர் சாம்பெரியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் வைக்கப்பட்டது. அங்கு அது 1532 தீயினால் சேதமடைந்தது. 1578 சவோய்கள் இந்த திருவுடையை தங்கள் புதிய தலைநகரான இத்தாலியின் டுரின் நகரத்திற்கு மாற்றினர். அன்று முதல் இது அங்குள்ள புனித திருவுடை ஆலயத்தில் இருந்து வருகிறது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை இதன் நம்பகத்தன்மை குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற புதிய மரபணு ஆய்வு ஒன்றில் டுரின் திருவுடை இந்திய துணைக்கண்டத்தைச் சேர்ந்த மக்களுடன் தொடர்பில் இருந்திருக்கலாம் என்ற கருதுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிலுள்ள DNA மாசு மாதிரிகளில் 38.7% வரை இந்தியாவுடன் தொடர்புடைய தாய்வழி வம்சாவளியை சேர்ந்த மக்களிடமிருந்து வந்தது என்ற கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்து வெளியாகியுள்ளது. கடந்த காலத்தில் நடைபெற்ற துணி வர்த்தகத்தின் போது அந்த திருவுடை இந்தியா தொடர்பான DNA-வை பெற்றிருக்கலாம் என்று இந்திய ஆய்வினை மேற்கொண்ட ஆசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். சிந்து பகுதி வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலேயே அதன் ஜவுளிகள் மற்றும் கைவினை பொருட்களின் தரத்திற்காக அறியப்பட்டிருந்ததுடன் பண்டைய மேற்காசியா மற்றும் இடைக்கால ஐரோப்பாவுடன் வர்த்தகம் செய்து வந்தது என்பது தொல்லியல் ஆய்வுகளின் வழி தெரிய வந்துள்ளது. முக்கியமாக இந்த ஆய்வில் கண்டறியப்படாத விஷயம் என்னவென்றால் வரலாற்றில் எந்த காலகட்டத்தில் இந்த தொடர்பு ஏற்பட்டது என்பதுதான். இந்தியாவுடன் தொடர்புடைய தாய்வழி DNA-வை தவிர அந்த துணியில் இருந்த மனித DNA-வில் 55.6% அதிகமானவை அண்மை கிழக்கித்திய வம்சாவளியை சேர்ந்தவையாகவும் 5.5% குறைவானவை மேற்கு ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்தவையாகவும் இருந்தன. இத்தகைய கடுமையான கலப்படம் காரணமாக ஆராய்ச்சியாளர்களால் அசல் DNA-வை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் காரணமாக அந்த துணி உண்மையில் விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவுடன் தொடர்புடையதா என்பதை அவர்களால் உறுதி செய்ய முடியவில்லை. மேலும் அந்த துணியில் மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்த பல விலங்குகள் மற்றும் தாவரங்களின் DNA தடயங்களும் அமெரிக்காவில் தோன்றிய உருளைக்கிழங்கு மற்றும் மக்காச்சோளம் போன்ற தாவரங்களின் தடயங்களும் இருந்தன. இவை அனைத்தும் அந்த உடைக்கு பிற்கால நூற்றாண்டுகளில் பலதரப்பட்ட மக்கள் மற்றும் இடங்களுடன் இருந்த தொடர்பை குறிக்கின்றன. ஆனால் குறிப்பிடத்தக்க வகையில் பண்டைய அண்மை கிழக்குடன் பிரத்யேகமாக தொடர்புடைய தாவரங்களின் உறுதியான தடயத்தை ஆராய்ச்சியாளர்களால் அந்த திருவுடையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இத்தாலிய ஆய்வாளர் கியானி பல்காசியா தலைமையிலான இந்த ஆய்வு டியூரின் திருவுடையின் மீதான DNA தடயங்கள் 1978 அதிகாரப்பூர்வ மாதிரி சேகரிப்பின் மெட்டாஜெனோமிக்ஸ் என்ற தலைப்பில் பயோஆர்எக்சிவ் எனும் அச்சுக்கு முந்தைய இணையவழி சேமிப்பகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினரின் ஆர்வத்தையும் கவர்ந்து வரும் டுரின் திருவுடையானது இந்த DNA ஆய்வு முடிவுகளின் காரணமாக மீண்டும் பேசுபொருளாக மாறி கவனத்தை ஈர்த்து வருகிறது.